ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புதிய குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆனியன் குருமா. உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி இல்லையா? டோன்ட் வரி, ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஆப்டான குருமா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு பண்ணிடலாம். வாங்க ஆனியன் குருமா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 3, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, தேங்காய் தேவையான அளவு, உப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதாங்க நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி. இதை 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் அந்த 1 தக்காளி, இதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடித்ததுமே அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வெங்காயம் வேகிற வரை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவரம்பருப்பு பொடி, அதுக்கப்புறமா இந்த தேங்காய், பச்சை மிளகா, தக்காளி, ஜீரகம், இந்த 4ஐயும் அரைச்சி வச்சுருந்த மிக்சரையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கெட்டியாகிற வரை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்திக்கு ஆப்டான குருமா ரெடி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சட்டுன்னு ஒரு குருமா பண்ணிடலாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இட்ஸ் மீ புதிய குக்கிங் சேனல் சைனிங் ஆஃப். பாய், see you soon.